படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் அருமையாக இருக்கு. 2 வாட்டி பார்க்கலாம் இந்த படத்தை. ரொம்ப நல்லா. இது முன்னாடி வந்து மாரி செல்வராஜ் படம்னா ஒரு ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ஹேட்டர்ஸே இந்த படத்தை வந்து லைக் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எடுத்திருக்காரு. படம் சூப்பராக இருக்கு. தான் ப்ரோ எல்லாரும் சொன்னாங்க இந்த படம் பார்த்தா அழுதுருவீங்க, அவ்வளோ டச்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்காக தான் வந்தேன். சரி, நம்மளும் போய் அழுது தான் பார்ப்போமே அப்படின்னு வந்தேன். ஸோ ரொம்ப அழ வைக்கலனாலும் ஒரு ஃப்ரெண்டோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இறந்துட்டாருன்னா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், டெத்துலேருந்து நம்ம வெளியே வந்தோன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் தந்தது தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது. உண்மையாக சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ், நல்லா டச்சிங்காக இருந்தது. படமே வந்து அந்த கிளைமேக்ஸில் தான் எமோஷன். மற்றபடி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஜாலியாக போயிட்டு இருக்கும். படம் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு நீட்டாக சூப்பராக இருக்கும் படம். மற்றபடி நம்ம பெருசாக ஹேட்டர்ஸ்லாம் இந்த படத்துக்கு ஹேட்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அதாவது ஒரு கிராமத்து ஒரு வாழை இது மாதிரியான ஒரு கான்செப்ட்க்கு எப்படி அந்த வெஸ்டர்ன் பீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சூப்பராக ஆட் பண்ணியிருக்காரு சனா. அவங்க 2 பேருக்குள்ள சூப்பராக செட் ஆயிடுச்சு, மாரி செல்வராஜ் சனா சார். பட் ஸ்டில் என்ன சொல்லணும் அப்படின்னா, பரியேறும் பெருமாள் தான் என்ன கேட்டால் அவரோட பெஸ்ட்டு, மாரி செல்வராஜோட பெஸ்ட் அப்படின்னா.